வாழ்க வளமுடன். சிவாய நமவோம். அடியேன் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயப்பிரகாசம் பேசுகிறேன். நாம் வாழுகின்ற இந்த பிரபஞ்சத்தில் கிரகங்கள் நம்மை இயக்குகின்றன, நாம் இயங்குகின்றோம். 12 ராசிகளில் 9 கிரகங்கள் 27 நட்சத்திரங்கள் இருக்கிறது. இந்த நவ கிரகங்களில் முழுமையான சுபகிரகம் அப்படின்னு சொல்லணும்னா குரு பகவான் தான். இந்த குரு பகவான் ஒரு ராசியில் 1 வருஷ காலம் இருப்பார். அதே ராசிக்கு அவர் திரும்ப வரணும் அப்படின்னா 12 வருட காலம் ஆகும். இதை தான் ஒரு மாமாங்கம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த 12 ராசிகளில் மிதுன ராசியில் புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கடக ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் 4ஆம் பாதத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார், அதாவது செல்கிறார். அங்கிருந்து ஐப்பசி மாதத்துக்கு மேலே சிம்மத்துக்கு அதிசாரமாக போகிறாரு. அதுக்கப்புறம் மாசி மாதம் வரைக்கும் அங்கே இருந்துட்டு திரும்பவும் கடகராசிக்கு வக்ரகதியில் வர்றார். இப்போ இந்த குரு பெயர்ச்சி கடகராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு. கடகராசி என்பது 12 ராசிகளில் தாய் வீடு, அதாவது சந்திரனுடைய வீடு. சந்திரன் அங்கே ஆட்சி அடைகிறார். அதே ராசியில் பார்த்தீங்க அப்படின்னா குரு உச்சம் அடைகிறார். இப்போ இந்த கடகராசிக்கு இந்த குரு பகவான் 6ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் காரகம் வகிக்கக்கூடிய கிரகம். அப்போ இந்த இடத்துல ஒரு உச்சமடையும் பொழுது ஜென்மகுருவாக செயல்படுவார். அப்போ செலவினங்கள் அதிகரிக்கும். அங்கே இருந்து 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை தன்னுடைய பார்வையால் பார்ப்பார். செலவுகள் அதிகரிக்கும், அதுக்கு தகுந்த வருமானமும் கிடைக்கும். வேலைப்பளு கூடும், பயணங்கள் அதிகரிக்கும். அதே போல் பூர்வீக சொத்து, பங்காளி பிரச்சனைகள் இதெல்லாம் நீங்கக்கூடிய ஒரு அந்த பிரச்சனைகள்லாம் ஒரு சுமூகமாக முடிகின்ற காலம் அப்படின்னு சொல்லலாம். குலதெய்வ ஆசீர்வாதம் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பாட்டன் வழி சொத்து ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் நமக்கு நீங்கி அது கிடைக்கக்கூடிய ஒரு நேர காலம் இது. தந்தைக்கு தொழில் நல்லா இருக்கும். தந்தை வழி உறவுகள் ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். அதே மாதிரி கடன் வாங்கி வீடு, மனை, வண்டி, வாகனங்கள் வாங்குகின்ற யோகம் உண்டு. பதவியில், அதாவது தொழில்துறையில் பதவி உயர்வு கிடைக்காமல் இதுவரைக்கும் இருந்தால் அவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வு கிடைக்கும். கணவன் மனைவி கருத்து வேறுபாடு இருந்தால் அது ஒரு நீங்கக்கூடிய ஒரு காலகட்டம். கணவன் மனைவிக்கு ஒரு அந்யோன்யம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ஐப்பசி மாதத்துக்கு மேலே திருமணம் இதுவரை நடக்காமல் இருந்த ஆண் பெண் அனைவருக்குமே திருமண யோகம் உண்டு. இந்த வைகாசி மாதத்துக்கு மேலே குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே போல் புதிய முயற்சிகள் நீங்கள் ஈடுபடும் போது அது ஒரு கால தாமதம் ஏற்படலாம். கொஞ்சம் அவகாசங்கள் எடுத்து தான் அது நமக்கு பலிதமாகும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடகராசி என்பது மோட்ச ராசி, நீர் ராசி. இந்த கடகராசியில் குரு உச்சமடையும் பொழுது தான் 12 வருடங்களுக்கு ஒரு முறை பூக்கின்ற குறிஞ்சி பூ பூக்கும். அதே மாதிரி சிம்மத்துக்கு இந்த குரு பகவான் போகும் பொழுது தான் மகாமக விழா கும்பகோணத்தில் நடக்கும். ஒவ்வொரு ராசிக்கும் பெயர்ச்சி ஆகும் பொழுது அந்த ராசிக்குண்டான நதிகளில் விழாக்கள் நடக்கும். இதே பார்த்தீங்க அப்படின்னா கும்பராசிக்கு போகும் பொழுது நம்மளுடைய இந்தியாவின் வடக்கு பகுதியில் கும்பமேளா நடக்கும். இப்படி எண்ணற்ற நன்மைகளை கொடுக்கக்கூடிய தனக்காரகன், புத்திக்காரகன், அதே மாதிரி கல்விக்கு அதிபதியான இந்த குரு பகவான் இந்த கடகராசிக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை கொடுக்க போகிறார். பல வழிகளிலும் செல்வங்கள் சேரும். தொழிலில் உயர்வு கிடைக்கும். இதுவரைக்கும் வேலை வாய்ப்பு இல்லாத
இளைஞர்களுக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தந்தைக்கு தொழில் சரியில்லாமல் இருந்தால் இது வரைக்கும் அவங்களுக்கு அந்த தொழில் தடை நீங்கி தொழிலில் ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும். அதே மாதிரி தாய்க்கு நல்லதொரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை உருவாகும். மருத்துவ செலவுகள் குறையும். மேலும் உங்களுக்கு இந்த குரு பகவான் நன்மை செய்யணும் அப்படின்னா வியாழக்கிழமை தோறும் நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபட வேண்டும். தென்முக கடவுளான தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்ய வேண்டும். திங்கட்கிழமை அன்னைக்கு விநாயகர் வழிபாடு செய்ய வேண்டும். உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய ஆசி பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன். எல்லாம் நிறைவாகட்டும். சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சிவஸ்ரீ பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க. வாழ்க வளமுடன். ஓம் நற்பவி.